முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். உயிர் பதிப்பகம் சண்முகானந்தம் தோழர், வரவேற்பு மற்றும் தொகுத்து வழங்கக்கூடிய இயக்குனர் திருக்குமரன், அப்புறம் ரொம்ப அழகாக உரையாற்றிய சுசித்ரா, கனிமொழி, அப்புறம் வந்து வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக மதிப்புக்குரிய வா.எஸ். ஜெயபாலன் கவிஞருக்கும், எங்களுடைய இனிய தோழர் அப்பண்ணசாமிக்கும், ஐயப்ப மாதவன், இந்த இதை தொகுத்து வழங்க போகிற, உலகம் முழுக்க கொண்டு போக போகிற சுருதி டிவி அனைவருக்கும் நன்றி. இயற்கையோடு ஏய்தல் அல்லது முகிழ்தல், இந்த தொகுப்பு படிக்கும்போது எனக்கு தோன்றிய ஒரு வாசகம். நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம். இந்த உலகம் இந்த தொல்காப்பியா சொல்லக்கூடிய ஒரு இடத்துலேருந்து தான் இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். சில தகவல்களை சொல்லிவிட்டு அல்லது சில நமக்குள்ளே ஏற்பட்ட வரலாற்று நிகழ்வுகளை சொல்லிவிட்டு நம்ம இந்த தொகுப்புக்குள்ளே வரலான்னு எனக்கு தோணுது. நம்ம வழக்காறு மொழியில் ரொம்ப எளிமையான ஒரு பழமொழின்னு சொல்ல முடியாது, ஒரு முதுமொழி அல்லது பழக்க மொழி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் ஆடியில் காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும்னு ஒரு சொற்றொடர் இருக்குது. அது இருந்த காலமும் அது கைவிடப்பட்ட காலத்துலேயும் அது திரும்பி வந்து நமக்கு கை கொடுத்த காலத்துலேயும் நாம் இருந்திருக்கிறோம் அப்படின்றது ஒரு உண்மை. ஒரு தகவல் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ தான், அதாவது இயற்கை சூழல் வந்து இப்போ தான் நசிச்சுக்கிட்டு இருக்கு, இப்போ தான் வந்து நம்ம எல்லாமே கெடுத்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு பேச்சு ஒன்று உண்டு. இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோன்னா அதை வேகமாக செஞ்சிட்ருக்கோன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இது இருந்திருக்கு. 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மெசொப்பொட்டேமியாவில் வந்து சுமரிய நாகரிகம் அழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முழு காரணமாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, சூழ்நிலைகள் வந்து சீர்குலைவு தான் மிக முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் வந்து நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பமோ இதுவோ இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இதுதான் பூமியோட இயக்கம், இதுதான் இயற்கையுடைய விளைவுன்னு நம்ம எதையுமே அறுதியிட்டு சொல்ல முடியாது. அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றதான். அதனால தான் திருக்குமரன் சொன்ன மாதிரி சனாதனத்தை நம்ம எதிர்க்கிறதுக்கான மெயின் காரணமே அவன் வந்து இது மாறாது அப்படின்னும் போது இல்லைனா மாறும் அப்படின்ற இடத்துல தான் நம்ம திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறோம். அது இயற்கைக்கு மாறானது தான் சனாதனம் அப்படின்ற இடத்துல நம்ம அது சாதிய மத எதிர்ப்பாக அதை மாற்றுறோம். அவன் அதில் கட்டி வைக்கிறதுனால நம்ம அதை கட் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சீனாவின் துயரம், நம்ம மறக்க முடியாத சீனாவின் துயரம், மஞ்சள் நதி. அவங்க வந்து ஒரு விருப்பத்திற்காக அந்த நதியை திருப்பி விட்டால் ஜப்பானிய படையெடுப்புலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி நதியை திருப்பி விட்டாங்க. அது மிகப்பெரிய துயரமாக இன்னைக்கு வரைக்கும் அது வந்து பார்க்கப்பட வருது, பரிதாபப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது உலகம் முழுக்கவே. அப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு சர்வேல வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், 2016-17 வந்து சர்வேல விவசாயிகள் தற்கொலை வந்து ஆந்திராவில் அனந்தபுரம் மாவட்டத்தில் அதிகமாக நடந்திருக்கிறதா ஒரு புள்ளியியல் விவரம் சொல்லுது. அது குறித்து நம்ம அங்கே வந்து அந்த அரசாங்கம் வந்து போய் எவ்வளவோ நடவடிக்கை எடுத்த பிறகுமே அங்கே தற்கொலைகள் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போது அதுக்கான காரணங்களை அவங்க இன்னமும் அணைச்சிட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரி. அந்த சமயத்தில் எனக்கு வந்து அந்த செய்தியை வாசிக்கும் போது இது சம்மந்தமாக தான் கவிஞர் சச்சிதானந்தம் அந்த கவிதையை எழுதினாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த விஷயத்தை எனக்கு படிக்கும்போது அல்லது இந்த தொகுப்பை படிக்கும்போது அந்த ஆந்திராவுடைய விவசாயிகளுடைய தற்கொலையும் அதுக்கப்புறம் அது தொடர்பாக சச்சிதானந்தத்துடைய அந்த கவிதை வரிகளும் எனக்கு நினைவு வந்தது. அந்த கவிதை வரிகளை வாச்சலான்னு நான் நினைக்கிறேன். அந்த கவிதை வரியோடைய முடிவு அது. தலைப்பே கூட பார்த்தீங்கன்னா, தற்கொலை செய்த உழவன் தண்ணீரை குறித்து பேசுகிறான் அப்படின்னு தலைப்பு. சச்சிதானந்தத்துடைய தொகுப்பு இது. ஆளிலையும் நெற்கதிரும்ன்ற தலைப்பு தமிழில் வந்து சிற்பி பண்ணியிருக்கிறார். அந்த கவிதையோட கடைசி வரிகள் இது. என் ஆத்மா அடங்காது, மீண்டும் எங்கள் ஆறுகளில் பௌர்ணமி நிலவு போல் குளிர்ந்த நீர் நிறையும் வரை, அருவிகளின் பெருந்துடிகள் காடுகளை மீண்டும் தட்டி எழுப்பும் வரை, காளியனின் நச்சு அகங்காரத்தை கொழுவும் கலப்பையும் அடக்கும் வரை, பிளந்து வறண்ட இந்த பெரிய மண் என் தசையிலும் இரத்தத்திலும் நனைந்து
மீண்டும் மருதப்பன் பாடும் வரை அப்படின்னு அந்த கவிதையை முடிச்சிருக்காரு. இந்த சமயத்தில் எனக்கு இது தகவலை சொல்லிட்டு இந்த இதுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி. ஏன் இந்த இவ்வளோ தகவலை வந்து இயற்கை சார்ந்த தகவலை நான் எடுத்தேன்னா, இயற்கையோடு வாழ்ந்த மனிதன் இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு மிருகத்திட்ட இருந்தோ அல்லது பேராபத்திட்ட இருந்தோ அல்லது இயற்கையோடைய சீற்றமாக கருதக்கூடிய வெள்ளம், புயல், மழை, அப்புறம் நிலநடுக்கம் இப்படியான எதிர்த்து வாழக்கூடியவனும் அதோட சார்ந்து அப்போ அவன் இழந்து தான் அதுக்கான தற்காப்பை இயற்கையோடு சேர்ந்து படைச்ச காலகட்டத்தில் இருந்து நம்ம நகர்ந்து வந்த ஒரு பெரிய இந்த அவர் சொல்வார் தெரியுங்களா, அந்த அது என்ன தூரம் என்பது இருவேறு பௌதிக அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு இடத்த வந்து நம்ம இங்கே அடைஞ்சிருக்கோம். அது வந்து குறிப்பாக 2020 லாக்டவுன் டைமில், கோவிட் டைமில் நமக்கு ஓரளவுக்காவது அல்லது நிறையவே உணர்ந்தோம். நம்ம இயற்கையோட எவ்வளோ தூரம் விலகி போயிருக்கோம். அதுக்கு எதிர்ப்பு சக்தியும் பார்த்திங்கன்னா இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களோட தான் நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுத்தாங்க. அந்த சமயம் வந்து நமக்கு வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட இயற்கை மாதிரி தான் நான் நினைக்கிறேன். வேறு வழியே இல்லை, நீ வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம இருந்தோம். அந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட அல்லது பல மைல் தூரம் வெறுங்காலோட வெறுமையாக இருக்கிற உடமைகளை சுருட்டிக்கிட்டு நடந்து வந்த 1000 கிலோமீட்டர் நடந்து வந்த அந்த மக்களையும் நம்ம நினச்சி பார்க்குற ஒரு சமயத்தில் உலகத்தின் பல்வேறு இடங்கள்லேருந்து இந்த இயற்கை சார்ந்த கவிதைகள் எழுதப்பட்டன. கோவிட் லாக்டவுன் பொயட்ரினே வேர்ல்டு வைடு தொகுக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்லேயும் தொகுக்கப்பட்டது, மலையாளத்துலேயும், கேரளாவில் நான் சொல்கிறது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொழியிலையும் கூட தொகுக்கப்பட்டது, அமெரிக்கா மொழியிலையும் கூட தொகுக்கப்பட்டது. அந்த சமயத்தில் எழுதப்பட்ட கவிதைகள்னு அந்த கவிதையை நீங்கள் மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கையோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது புதிய பறவைகளை பார்த்தோன்னு சொல்கிறது ரொம்ப தப்பான வார்த்தை. நமக்கு பறவைகள் புதுசாக அறிமுகமாகச்சு. அது ஆல்ரெடி இருந்த பறவை தான். நமக்கு அது பறவையை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. என்னடா இது என்ன பறவை இது புதுசாக இருக்குன்னு. நான் இப்போ அந்த சமயத்தில் திருவண்ணாமலையில் வாழக்கூடிய அந்த இங்கேருந்து அம்மாவுடைய இறப்புக்காக நான் அங்கே போயிட்டேன். அப்போ அங்கே போய் லாக் ஆகிட்டேன். அப்போ வந்து திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்து மயில் வந்து இருக்கும், இப்படியும் இருக்குது. மலையோர பக்கங்களில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கெல்லாம் மயில் வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி சில குருவிகள் வந்து உள்ளே பறக்க ஆரம்பிச்சிது, உள்ளே கூடு கட்ட ஆரம்பிச்சிது. நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த டைமில் ஃபேன் போடுறதா வேணாமான்ற மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்துச்சு. அது சார்ந்த நிறைய கவிதைகள் வந்துச்சு. இப்படியான ஒரு விஷயத்தோடு நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய வலுக்கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம். இந்த தொகுப்பு ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இந்த தொகுப்பு 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். ஒன்று 2020-21 அல்லது செகண்ட் லாக்டவுன் டைமில் எழுதப்பட்ட கவிதைகளாகவும் பின்னாடி எழுதப்பட்ட கவிதைகளாகவும் அதே இயற்கை சார்ந்தே. அதை இப்போ கனிமொழி அது சொல்லிட்டாங்க. இவருடைய அரசியல் கட்டுரைகள் தான் எனக்கு முதல்ல வந்து ரூபன் சிவராஜுடைய அரசியல் கட்டுரை தான் எனக்கு அறிமுகம். அந்த சமயத்தில் சண்முகானந்தம் என்கிட்ட பேசும்போது ரூபன் சிவராஜோட தொகுப்பு ஒன்று வருதுன்னு நான் முதல்ல கேட்ட கேள்வி, அவர் அரசியல் கட்டுரை எழுதுறது தானே கவிதையா அப்படின்னு. ஆமான்னு. கனிமொழி மாதிரி எனக்குமே அது அரசியல் கவிதையாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அவர் ஈழத்துலேருந்து இங்கே வந்துட்டார், இதில் நார்வேயில் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு ஓரளவுக்கு தெரியும் அந்த கட்டுரை படித்தனால. அதனால் நார்வே சம்மந்தப்பட்ட அல்லது உலக கவிதைகள், உலக அரசியல் பற்றி, அதாவது நாடுகளுக்கான அரசியல், உலக அரசியல் எதுக்கு பேசுவாங்க, நாடுகளுக்கு இடையான அரசியல் அல்லது நாட்டுக்குள் நடக்கும் அரசியல், ஜெர்மன் நாடு, நார்வே அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில மூமெண்ட்டு, இதை எல்லாமே அவர் தொடர்ந்து எழுதிட்டு தான் இருக்கார், இன்னும் எழுதுறாரு. அப்போ அது சம்மந்தமான அரசியல் கவிதைகள் வரும்னு நான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்போ சண்முகானந்தம் திருப்பியும் சொல்கிறாரு, இல்லை தொடர், அதை வந்து நம்ம தனியாக தொகுத்து கொண்டு வந்துடலாம். அவர் எல்லாமே அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு இந்த கவிதையை மட்டும் தனியாக கொண்டு வந்துடலான்னு. இதுலேயும் கடைசியில் தந்தை பெரியார் பற்றியான ஒரு கவிதையோடு தான் அதை முடிக்கிறாரு. அதாவது அவ்வளோ கவிதைகள் அரசியல் கவிதைகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வேறு வழியே இல்லாமல் 2-3 கவிதை இதுக்குள்ளே சேர்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். அப்போ வந்து எனக்கு சொல்லப்பட்ட அந்த கேள்வியிலிருந்து நான் அதுக்கப்புறம் தான் இந்த இது வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு 2020, 21, 22 இப்படின்றது மாதிரியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கவிதை மாதிரியும் நான் பிரிச்சுக்கிறேன். நான் என்னுடைய வசதிக்காக பிரிச்சுக்கிறேன். அப்புறம் நான் எப்பயும் போல் அந்த கடைசியில் பேச வைக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான். முதல்ல 2 கவிதை அவங்க முடித்தாங்க, அடுத்த 2 கவிதை இவங்க முடித்தாங்க. அதனால் நமக்கும் நேரத்தை அதை குறைவு இது பண்ணிவிட்டு ஒரு மாதிரியான சுசித்ரா சொன்ன மாதிரி ஓவியத்தில் ஆரம்பித்து கனிமொழி சொன்ன மாதிரி இயற்கையோட காட்சி பூர்வமாக எல்லா கவிதையும் காட்சி பூர்வமாக வைக்கிற இடத்துல
ரொம்ப சரியாக அல்லது அப்படியே எழுதிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு இடத்துல நம்மளை மீறி சில நல்ல வார்த்தைகள் கிடைச்சிரும் இல்லையா? நம்ம எல்லாரும் எழுதுகிற எல்லாருக்குமே என்ன சொல்கிறோன்னா, எழுதிக்கிட்டே இருங்க, உங்களுக்கே தெரியும், உங்களோட பாணியை நீங்களே தேர்ந்தெடுத்துப்பீங்க, உங்களுக்கு அதுவே டிசைன் பண்ணும். அந்த கவிதையை கவிதையாக தன்னை கவிதையாகவே மாற்றிக்கிறோம். அதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருக்கணும், அதெல்லாம் சரி. ஆனால் கவிதை எழுதணும், கதவு தட்டணும் அல்லது கதவு திறக்கணும். நம்ம அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம்னா கவிதை வருமானு எனக்கு தெரியல. எழுத தான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு அது போகும். அப்படி எனக்கு தெரிஞ்சு 2020 தொடங்கப்பட்ட இந்த கவிதைகள் 2024 ரொம்ப சரியாக, அல்லது கவிதையில் வந்து நொதித்தல்னு சொல்லுவாங்க, சொற்கள் நொதித்தல்னு சொல்லுவாங்க. இப்போ ரமேஷ் இழந்துட்டு நிற்கிறோம், அவருடைய வார்த்தைகளை நீங்கள் அந்த நொதித்தல் வார்த்தையை பயன்படுத்தலாம். அது ஒவ்வொரு கவிதையும் அவர் எழுதி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சொற்களை வந்து அவர் பதிவு பண்ண அல்லது புத்தகமாக வந்த ஒரு சொற்களை கூட நீங்கள் அங்கேருந்து எடுத்துட முடியாது. அவ்வளவு சரியாக ரொம்ப நேர்த்தியாக அதை கொண்டு வருவார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் அவரோட பேசும்போது அவருடைய நேர்காணலில் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு அந்த 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 கவிதை எழுதுவதற்காக அவர் மிகப்பெரிய ஒரு ட்ரை பண்ணிகிட்டே வந்துட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பார். இது ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து நல்ல வேலையாக இந்த கவிதையை அவங்க மேற்கோள் காமிக்கலன்னு நினைக்கிறேன். சொற்களை செமித்து கொண்டது கடல், அந்த கவிதையை மட்டும், ஒரு கவிதையை மட்டும் வாசிடுறேன். யாராவது சொன்னீங்கன்னா நல்ல வேலை, சொன்னா திருப்பி இருப்பேன். சொற்களை செமித்து கொண்டது, ரொம்ப நல்ல வார்த்தை, செமித்து கொண்டது கடல். அந்த ஒரு கவிதையை வாசிடுறேன். கோஷ பக்தர்கள் வார்த்தைகளை கூட்டி அள்ளி ஆங்காங்கே குவியலாக்கி இடமாற்றியும் கொட்டி கொண்டிருந்தனர். போலி பிரசங்கிகள் வார்த்தைகளுக்கு வர்ணமடித்தனர். சுவலை மூட்டி அதன் மேல் சொற்களை தூவி உச்சாரணம் செய்து கொண்டிருந்தனர் சிலர். சத்தும் சாரமுமட்ட சொற்கள் ஆங்காங்கே தூசி மண்டி கிடந்தன. கோரைகளுக்குள் திணித்து வைத்த சொற்களை ஒட்டடை சுற்றி கொண்டது. குவிக்கப்பட்டதும் வர்ணமடிக்கப்பட்டதும் திணித்து வைக்கப்பட்டதுமான எல்லா வகை சொற்களையும் கூட்டத்தில் ஒப்புவித்து கொடுத்தனர். சில சொற்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருந்தன, சில சொற்கள் வெளியிடத் தொடங்கின. குவியலுக்கு வெளியே முனை தீட்டப்பட்ட சொற்களை தேர்ந்தெடுத்து நிதானமாக தம்மை தகவமைத்து கொண்டிருந்த கேள்விகள் மனதை குடைந்தன. விழுங்கிய சொற்களை செமித்து கொண்டிருக்கிறது கடல் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி கவிதை முடிந்ததுன்னு சொல்லலை, அதுக்கு முன்னாடி கவிதை இருக்குது. ஆனால் நான் முடிச்சுக்கிறேன், என்னுடைய வசதிக்காக நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கு பின்னாடி 3 வார்த்தைகள் இருக்குது, 3 சொற்கள் இருக்குது. நான் இங்கேயே கவிதை முடிஞ்சதான் நான் நினைக்கிறேன். இதை விமர்சனபூர்வமாகவும் அவர் எடுத்துக்கலாம், அது என்னுடைய பார்வையாக நான் சொல்கிறேன். இதில் வந்து இறப்பு பற்றி ஒரு பொது கவிதை ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கவிதையை நம்ம வந்து அரசியல் பூர்வமாக எடுத்துக்கலாம், அல்லது கோவிட் டைமில் நமக்கு வந்து சடங்குகள் சம்பிரதாயங்கள் எதுவும் மற்ற தூக்கி எறியப்பட்ட அல்லது எரிக்கப்பட்ட, முகம் கூட காட்டாமல் எரிக்கப்பட்ட அந்த இறப்பு இருக்குது பார்த்தீங்களா. அவர் பார்த்திங்கன்னா சமயத்தில் வந்து ஜாதகத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நபர்கள் வந்து சடங்குகள் மேலே அவ்வளவு நம்பிக்கை உள்ளவங்க. சடங்குகளை வந்து வலுக்கட்டாயமாக திணிக்க கொடுங்க, ஏப்பா விடுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை இப்படி தான் பண்ணணும்னு. எனக்கு என்ன இதுனா, இவங்க இந்த மாதிரி ஆகும்போது இப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுக்கு அடுத்து ஒரு என்ன சொல்கிறது, அது எல்லாம் அப்படியே அந்த சாதி சமயத்தையும் சடங்குகளையும் சாதி வந்து இந்த 2 தான் சாதியை வந்து கட்டமைக்குது, பிடிச்சிருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்வார். தோப்பாவா இல்லை பெரியாரான்னு தெரியல, 2 இந்த விதத்தில் ஒரு விதமாக எடுத்துக்கலாம். அந்த வார்த்தையை சொல்லுவார் அவர். இந்த சடங்குகளும் இந்த சம்பிரதாயங்களும் தான் சாதியை மொத்தமாக நிற்க வைக்குது. அது இல்லாமல் அது அந்த இதை வந்து பெண்களுக்குள்ளே திணிக்கிற இடத்துல தான் அது ரொம்ப அழுத்தமாக சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இறந்து போய் எந்த ஃபார்மாலிட்டியும் இல்லாமல் ஃபோன் மட்டும் வந்தாங்க, உங்களுடைய இன்னார் வந்து இறந்து போயிட்டாரு, நாங்கள் இந்த டைமில் முடிச்சிடறோம், நீங்கள் ஃபார்மாலிட்டி சர்டிஃபிகேட்டு சாம்பிள் கூட கிடையாது, சர்டிஃபிகேட்டு வெறும் தாள், முன்னாடி பிடி சாம்பிள் சொன்னாங்க. அந்த கோவிட் டைமில் வெறும் பேப்பர் மட்டும் தான் இருந்தது. அதுவும் முன் ஒரு மாதிரி இது மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போய் நம்ம டெத் சர்டிஃபிகேட் வாங்கி கொடு. அது நீங்கள் இங்கே இழந்தவங்களை பற்றிய உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் அதெல்லாம் பாதிக்கப்பட்ட ஆள் தான். அப்புறம் அந்த ஸ்லிப்பை கொண்டு போய் அந்த நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு அந்த ஸ்லிப்பை கொண்டு போய் காமிக்கும் போது தான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, டெத் சர்டிஃபிகேட் தந்தாங்க. அந்த மாதிரியான சடங்குகள் எல்லாமே அழிக்கப்பட்டு அதெல்லாம் கிடையாது, அப்படியே தூக்கி போட்டு அப்படியே மொத்தமாகிடுச்சு. அதில் வந்து
இப்போ மறுபடியும் சொல்லலாம், சினிமா டைலாக் மாதிரி இருந்தால் கூட மறுபடியும் சொல்லலாம், கிறித்துவம் தெரியாது, தேவர் தெரியாது, கீழ்மட்டம் இருக்கிறவன், பாதிக்கப்பட்டவன், பட்டியல் இனத்தனவர் யாரும் இல்லை, எல்லாருமே ஒரே இதில் போட்டு தான் எரிச்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் மறுபடியும் நம்ம இங்கே தூக்கி பிடிக்கிற இடத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எத்தனை பட்டாலும் இந்த மனித மனம் மாறுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஓகே, எனக்கு இந்த புத்தகத்தில் கனிமொழி கொஞ்சம் அதை சொன்னாங்க. எனக்கு என்னென்னா, இந்த தொகுப்பில் மழை, காற்று, மேகம், இருள், அப்புறம் ஓவியம், இதில் எத்தனை சொற்கள் எத்தனை முறை வந்திருக்குன்னு நம்ம ஒரு போட்டியே வைக்கலாம். உயிர் பதிப்பை ஒரு போட்டியே வைக்கலாம். இத்தனை நிமிடத்திற்குள் இத்தனை பக்கங்களை படித்து இதில் மழை என்ற சொல் எத்தனை முறை வந்திருக்கிறது, காற்று, மேகம், இருள், ஓவியம், இந்த மாதிரிலாம் எத்தனை சொற்கள் வந்திருக்குன்னு. என்னன்னா, இதில் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒரே கவிதைக்குள்ளேயே மழை பற்றி நிறைய வார்த்தைகள் வருது, நிறைய சொற்கள் வருது. அதுதான் கனி ஒரு அயற்சியை தரும்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு தெரிந்து அது ரூபன் சிவராஜுக்கு வேறு ஒரு விளக்கம் இருக்கலாம், படைப்பாளருக்கு எப்போவுமே வேறு ஒரு விளக்கம் இருக்கலாம். ஒரு கவிதை எழுதி பார்த்தல் என்பது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஒரு கவிதையை எழுதி பார்ப்போம், முன்னாடி இருக்கிற சொற்களை பின்னாடி போடுவோம், பின்னாடி இருக்கிற சொற்களை முன்னாடி போடுவோம், அப்புறம் வார்த்தைகளை மாற்றி பார்ப்போம். இது எல்லாமே நமக்கு செய்ய வேண்டிய விஷயந்தான். ஐயப்ப மாதனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி சொற்களை நம்ம விளையாடுற இடம் இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து அச்சுப்பிரதிக்கு போயிடுச்சோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா சில கவிதைகளை நம்ம எடுத்துருக்கலாம், அப்படி தொகுப்புலேருந்து சில கவிதைகளை முன்னாடியே சொன்ன கவிதைகளே திரும்பி வேறு முகமாக அதே உட்பொருளோடு வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது ரூபன் சிவராஜனுடைய முடிவை பொறுத்தது தான். அது இல்லை அது வேணும், அந்த ஆங்கிளில் அது வேணும்னு அவர் முடிவு எடுத்தார்னா அதுக்கு நம்ம இது செய்ய முடியாது. என்னுடைய பார்வையில் இதை சொல்லிடுறேன். அப்புறம் இதுதான் மெயினாக இந்த தொகுப்பு முழுக்க எனக்கு கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நண்பர்களே, வானம் நமக்கு கற்றுத்தருகிறது நிலவின் ஒளியால் நிரப்பிக் கொள்வதற்கும், நிலவில்லாத எதிர் துருவத்திலிருந்து குறைந்த ஒளியில் ஒளிர்வதற்கும். இந்த இடத்துல பாரதியோட அந்த வார்த்தை, இருள் என்பது குறைந்த ஒளி. சூரியனின் உதிர்த்தலில் அல்லது மறைதலில் நீக்கமர நிறைந்திருக்க வானம் நமக்கு கற்றுத்தருகிறது. நண்பர்களே, காற்று நமக்கு கற்றுத்தருகிறது அரூபமாக இருப்பதற்கும், குழல் இசை வழியாக பாடுவதற்கும், தென்றலாக, புயலாக, தொடர் அலைகள் வழியாக சளைக்காமல் இயங்குவதற்கு காற்று நமக்கு எப்போதும் கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நெருப்பு நமக்கு கற்றுத்தருகிறது குறையாத வேட்கை, ஜொலிப்பதற்கு, முழுவதுமாக சுத்தம் செய்வதற்கு, எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் பிடி சாம்பலாக்கி இருந்த இடம் தெரியாமல் காற்றில் கலப்பதற்கு, இங்கே எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர்த்த நெருப்பு நமக்கு எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்கிறது. நிலம் நமக்கு கற்றுத்தருகிறது நிதானமாக கடந்து செல்ல, ஏற்றுக்கொள்ள, உள்ளும் புறமுமாக இயங்கும் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஒன்றிலிருந்து இன்னொன்று மாறும், உருமாற்றம் ஏற்படும். ரமேஷ் பிரதனுடைய இழப்பையும் நம்ம கடந்து தான் போக வேண்டியிருக்கு. கனிமொழி மாதிரி எனக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே கனிமொழிக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் ரமேஷ் பிரதனுடைய நட்பில். எனக்கும் சில நட்புகள். நான் இந்த சமயத்தில் நிலத்தை பற்றி படிக்கும்போது அவரை நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா தமிழில் 2 முக்கியமானவரை நான் இங்கே குறிப்பிட்டே ஆகணும். ஒன்று யவனிகா ஸ்ரீராம், நிலமில்லாத நிலத்தை உருவாக்கிய கவிஞன் அவன். அதுபோல் வேறொரு அருகன்மேடு மாதிரியான ஒரு இதை வாசிச்சிருப்பீங்க ரமேஷ் பிரதனுடையது. அந்த இடத்த எனக்கு நினைவு வருது. வேறொரு நிலத்தை உருவாக்கி நமக்கு தந்தவர் ரமேஷ் பிரதன். இன்னொன்றாக மாற்ற ஒரு முக்தி அல்லது முக்தின்ற வார்த்தையை எனக்கு உடன்பாடு இல்லாதனால அறிவு, அனுபவம், ஆழ்மனதின் அமைதி, வாங்க எழுங்க, ஆழ்மனதின் அமைதி, இது நிலம் நமக்கு கற்றுத்தருகிறது. நீர் நமக்கு கற்றுத்தருகிறது நீரின்றி அமையாத உலகு என்றும், நமக்குள் கரைந்து போக கண்ணீர் நமக்கு எப்போதும் துணை இருக்கிறது. இவ்வுலகம் நிலைத்து நிற்க மழையாகவும் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி தொடர்ந்து செயலாற்றுவதற்கும் மழை, அதாவது நீர் நமக்கு கற்றுத்தருகிறது.
நீர் சொற்களை சேகரிக்கும் கடலாகவும், சேகரிக்கும் தான் சொல்கிறேன், நீர் சொற்களை அள்ளித்தரும் கடலாகவும், நீர் சொற்களை செமிக்கும் கடலாகவும் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த தொகுப்பு அதை ரொம்ப அழுத்தமாக செமித்து வெளியேற்றக்கூடிய, எல்லாவற்றையும் செமித்து வெளியேற்றக்கூடிய கடலாக, கவிதையாக இந்த தொகுப்பு நம் முன்னே நிற்கிறது. ரூபன் சிவராஜுக்கு வாழ்த்துக்களும் நன்றி. நன்றி நண்பர்கள்.